வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. மாணவர்கள் அவங்க சந்திக்கிற உளவியல் சவால்கள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் பத்தி தான். இதுக்காக உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு. இது கல்வியாளர்களுக்கான ஒரு உளவியல் பாடநூல். இதோட நோக்கம் என்னன்னா, பொருத்தப்பாடின்மை, மனநல பிரச்சனைகள், இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா. மாணவர்கள் ஏன் சில சமயம் ம், சிக்கலான நடத்தைகளை வெளிப்படுத்துறாங்க? மனப்போராட்டம்னா என்ன? ஒரு வழிகாட்டியா இல்ல ஆசிரியரா இத நாம எப்படி அணுகணும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஆதாரங்கள்ல இருந்து பதில் தேட போறோம். வாங்க, இத விரிவாக அலசுவோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல மனநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஆதாரம் மனித மனச 3 நிலைகளா பிரிக்கிறது. நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ். அப்புறம் துணை நனவு நிலை, சப்கான்ஷியஸ். மூணாவதா நனவிலி நிலை, அன்கான்ஷியஸ். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 3 நிலைகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலை இருக்கணும். அதுதான் மனநலம். ஓ, அப்ப அந்த சமநிலை தவறும்போது அந்த சமநிலை குலையும் போதுதான் பொருத்தப்பாடின்மை அல்லது மனமுறிவு ஏற்படுது. அதாவது ஒரு சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரால தன்னை சரி செஞ்சுக்க முடியாத ஒரு நிலை. இதுல குகன்னு ஒரு அறிஞர் சொல்றதா ஒரு வரி இருக்கு. ஒரு செயலை தடுப்பதால் ஏற்படும் மனவெழுச்சி நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புவதே மனமுறிவுன்னு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? மன உளைச்சல், விரக்தி, அப்புறம் வாழ்க்கையிலயும் பள்ளிக்கூடத்திலயும் ஏற்படுற தடைகள், இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இதெல்லாம் மனப்போராட்டங்களுக்கு வழிவகுக்குது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்த மனப்போராட்டங்களை கர்ட் லெவன் ஒருத்தர் 3 முக்கிய வகைகளா பிரிக்கிறாரு. முதலாவது அணுகுதல் போராட்டம், அதாவது அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். இருக்கும்போது ஒன்னு தேர்ந்தெடுக்கிறதுல வர்ற சிக்கல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்ல சம்பளத்தோட 2 வேலை கிடைக்குது, எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அதுதான். புரியுது. அடுத்தது இதுக்கு நேர் எதிரா விலகுதல் போராட்டம், அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஆமா. அதாவது 2மே பிடிக்காத விஷயங்களா இருக்கும். ஆனா அதுல ஒன்ன தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம். இதுதான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. உதாரணத்துக்கு, படிக்கவே பிடிக்காத ஒரு மாணவனை எடுத்துக்கலாம். அவன் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு பரீட்சையில ஃபெயில் ஆகணும், இல்லனா கஷ்டப்பட்டு அந்த பிடிக்காத பாடத்தை படிக்கணும். ரெண்டுமே அவனுக்கு வேண்டாம். ஆமா. இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் மாணவர்கள் கிட்ட தள்ளி போடும் பழக்கத்தையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது. ஓ, மூணாவது வகை. அது அணுகுதல் விலகுதல் போராட்டம், அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். இது ஒரே இலக்குல நல்லதும் இருக்கும், கெட்டதும் கலந்து இருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இனிப்பு சாப்பிட ஆசை, ஆனா உடல் எடை கூடிருமோன்னு ஒரு பயம். இது ஒரு நல்ல உதாரணம். அப்போ இந்த வகைகள் மூலமா மாணவர்களோட சிக்கலான நடத்தைகளை புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு மாணவன் ஏன் எதிர்க்கிறான், ஏன் முரண்டு பிடிக்கிறான்னு தெரிஞ்சுக்க, அவன் இந்த 3ல எந்த வகையான போராட்டத்துல சிக்கி இருக்கான்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. சரி, இந்த மனப்போராட்டங்களுக்கு ஒரு தீர்வே காணலன்னா என்ன ஆகும்? அது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆதாரம் இத நெறிப்பிரள் நடத்தை அல்லது ஒழுக்கக்கேடான நடத்தை, அதாவது டெலிங்குவன்சின்னு சொல்லுது. கேட்கவே கொஞ்சம் தீவிரமான வார்த்தையா இருக்கு. ஆமா. ஆனா இதுக்கு பொருள் ரொம்ப சிம்பிள். சமுதாயத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளுக்கு எதிரா நடக்கிறது தான் இது. இது பெரும்பாலும் குமரப்பருவத்துல தான் அதிகமா பார்க்க முடியுது. பொய் பேசுறது, திருடுறது, ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது, இதெல்லாம் அதுல வருமா? ஆமா. விதிகளை மீறது, இதெல்லாமே அதோட சில வெளிப்பாடுகள் தான். அப்போ இந்த நடத்தைகள்லாம் எங்கிருந்து வருது? நாம இத ஒரு பெரிய சித்திரமா பார்க்கணும். இதெல்லாம் வெறும் கெட்ட பழக்கங்கள் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஆழமான பிரச்சனைகளோட அறிகுறிகள் இருக்கு. ஓ, தீர்க்கப்படாத மனப்போராட்டங்கள், குடும்பச் சூழல், நண்பர்களோட அழுத்தம், இப்படி பல காரணிகள் இதுக்கு பின்னாடி இருக்கலாம். சொல்லப்போனா, இந்த நடத்தைகள் கடினமான சூழல்களை சமாளிக்க அவங்க கத்துக்கிட்ட ஒரு வழியா கூட இருக்கலாம். குறிப்பா குமர பருவத்துல, அதாவது டீனேஜ்ல இந்த பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னு ஆதாரம் சொல்லுது. அதுக்கு சில காரணங்களும் சொல்லுது. சுய அடையாளம் பத்தின குழப்பம், ஆமா. அப்புறம் சுதந்திரமா இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம். உணர்ச்சி வசப்படுற நிலை, நண்பர்களோட அங்கீகாரம் தேவைப்படுறது, இதெல்லாம் கூட காரணம் தான் இல்லையா? நிச்சயமா. இந்த இடத்துல தான் வழிகாட்டுதலோட முக்கியத்துவம் வருது. நாம அவங்கள தண்டிக்கிறத விட அவங்களோட உளவியல் தேவைகளை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப அவசியம். அப்போ ஒரு வழிகாட்டியா என்ன செய்யணும்? இந்த ஆதாரம் ஏதாவது தீர்வுகள் சொல்லுதா? சொல்லுது.
சில முக்கியமான தீர்வுகளை முன்வைக்குது. ஒன்னு, குமரப்பருவத்தினரோட மன இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க அறிவுறுத்துதல். ஓகே. ரெண்டாவது, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கணும். வழிகாட்டுதல்னா என்ன மாதிரி? அதாவது சமூகம் மற்றும் கல்வி சார்ந்த வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது. மூணாவதா இது ரொம்ப முக்கியம், பள்ளிகள்ல மாணவர் வழிகாட்டி மையங்களை அமைக்கணும். கவுன்சிலிங் சென்டர்ஸ் மாதிரி? ஆமா, சரியா சொன்னீங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அந்த நடத்தையோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மாணவர்களுக்கு உணர்வுபூர்வமான ஆதரவை கொடுத்து அவங்களுக்கு சரியான பாதையை காட்டணும். ரொம்ப அருமை. இன்னைக்கு நாம மனசோட நிலைகள் ஆரம்பிச்சோம். அப்புறம் அது சமநிலை இழக்கும்போது வர்ற பொருத்தப்பாடின்மை, மனப்போராட்டங்கள், நெறிப்புற நடத்தைகள் வரைக்கும் ஒரு நீண்ட பயணத்தை செஞ்சிருக்கோம். கடைசியா இதுக்கு தீர்வா வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். ஆமா, இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது. நாம பார்த்த இந்த ஆதாரம் ஒரு தனி நபரோட உள்மன போராட்டங்களையும் அவரோட வெளி நடத்தைகளையும் ரொம்ப அழகா அலசுது. ஆனா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஒரு மாணவனோட சூழல், அதாவது அவன் படிக்கிற கல்வி முறை, அவனோட குடும்ப அமைப்பு, சமூக எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் இந்த மனப்போராட்டங்களை உருவாக்குறதுல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்குது? நல்ல கேள்வி. ஒரு மாணவனோட நெறிப்பெறல் நடத்தைங்கிறது எப்போதுமே அவனோட தனிப்பட்ட தோல்வியா, இல்ல சில சமயங்கள்ல அது ஒரு நியாயமற்ற சூழலுக்கு அவன் காட்டுற ஒரு நியாயமான எதிர்வினையா? இது நீங்க சிந்திக்கலாம்.